சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணா. மதராசி திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் இந்த மதராசி படம் வெளியில் வந்திருக்குது. இந்த படம் இவருக்கு கடைசியாக 3 படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை. தர்பாருக்கு அப்புறம் 2, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இந்த படம் மதராசி படம் தான் வெளியில விட்டுருக்காரு. படத்துல பாத்தீங்கன்னா அனிருத் வந்துட்டு மியூசிக் தான். ஏன்னா சிவகார்த்தியின் படம்னாலே அனிருத் தான் மேக்சிமம் எல்லா படத்துலயும் அவர் இருப்பாரு. இந்த படத்துல பிஜிஎம் வந்துட்டு நல்லா போட்டிருக்காரு. நல்லா சூப்பரா இருக்கு. பிஜிஎம்லாம் வந்துட்டு தரமா நல்லா ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்துட்டு கெவின் இருக்கிறார்ல, இவர் வந்து அவங்க அப்பா வந்துட்டு சிவாவோட பையன் தான். இவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம் மதராசி. அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஃபைட் நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அற்புதமா சண்டை போட்டிருக்காங்க. கண்டெய்னர்ல இருந்து இங்கே போறது, அங்கேயும் ஜம்ப் பண்றது. இந்த படத்துல சிவகார்த்தி நடிச்சிருக்காரு, வித்யுத், அப்புறம் ஷமீர், பில்லு மேனன், இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. விக்ராந்த் நடிச்சுக்கிறாரு. வித்யுத் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அஞ்சான் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ரோல்ல வருவாரு. நல்ல மாஸ் என்ட்ரி அந்த படம் பாத்தீங்கன்னா. நல்ல ஃபைட் சீனா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு அந்த படத்துல. ஷமீர் உங்க எல்லாருக்குமே தெரியும். சார்பட்டா பரம்பரை படத்துல வந்துட்டு நடிச்சுக்கிறாரு. டான்சிங் ரோசி அப்படின்னா ஞாபகத்துக்கு எல்லாருக்குமே வரும். இதே படத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு 2 பேர், அந்த வித்யுத்தும் ஷமீரும் பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அற்புதமா நம்ம வந்து ஏஆர் முருகதாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னர், ஒரு 5 லாரி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கன் மாஃபியா வந்துட்டு கொண்டு வரணும் கலாச்சாரம். ஏன்னா எல்லாருமே கத்தியில வெட்டிக்கிட்டு சண்டை போட்டுங்கிறாங்க. இதை நம்ம எப்படியாவது கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு சேர்த்து வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த 5 கண்டெய்னருக்குள்ள மெட்ராஸ்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இந்த எண்ணெய் அதிகாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டோல் பிளாசால பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நல்லா இருக்கும். ஏன்னா வித்யுத் வந்துட்டு நல்லா பிரமாதமா ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதனால படம் அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுற சிவகார்த்திகேயனை, அவர் பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் அவருக்கு. அது என்ன பிரச்சனைனா, சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஒரு ஒரு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு கண்ணுக்கு எதிராக வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அதுல வந்துட்டு லைட்டா அவருக்கு மெமரி கொஞ்சம் இதா ஃபால்ட் ஆயிரும். அதுல இருந்து அவர் யார் ஹெல்ப் பண்ண பார்த்தாலும், யாரோ அடிபட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ இறந்து பார்த்துட்டு அப்பா அம்மான்னு சொல்லி அவங்களை தேடி தேடி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கதாநாயகி என்ட்ரி ஆகுறாங்க, ருக்குமணி. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப், இந்த நர்சிங் அதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இது. அப்படி பண்ணும்போது ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு சிவகார்த்தி நான் அந்த ஹாஸ்பிட்டலாம் விசாரிக்கும் போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுமா அப்படின்னோடனே, இப்போ மாறிட்டா அப்படின்னோடனே, சரி நம்ம இருக்கிறனால தானே அவன் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இவர் வழக்கம் போல அவர் வந்துட்டு செத்தரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்துட்டு அவர் பேரை சொல்லி சொல்லி படம் ஃபுல்லா ஹீரோயின் பேர் தான் சொல்லியிருப்பாரு. நான் வந்துட்டு சாவப்படுறேன் போது தான் அங்கேருந்து கீழே விழுந்து ஒரு இடத்துல அடிபட்டுரும் பிரிட்ஜில இருந்து. அப்போதான் நம்ம கமாண்டோவை பார்க்க போவாரு. யார் அந்த பில்லு வேற பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவன் என்ன சாவ போறான் அப்படின்னோடனே, நான் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சார், இந்த மாதிரி போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேப்பான்னொடனே, இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு யாராவது ஒரு ஆள் உள்ள போயிட்டு அந்த கண்டெய்னர்லாம் வந்துட்டு சுட்டு அந்த பிளாம்பஸ்டர், ஏன்னா அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி அது. அதனால அது ஃபுல்லா காலி பண்ணோன்னே, நம்ம இந்த கமாண்டோலேருந்து யாராவது ஒரு ஆள் போய் உயிரை விடுறதுக்கு, இவன் தான் உயிர் விடுறேன்னு சொல்றான்ல, சரி இவனே அமுச்சு விட்டுருன்னு சொல்லி ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி ஓகேன்னு சொல்லி அங்க போகும்போது அதுதான் போது படம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினி வந்துட்டு இவனை தேடி வந்துருவாங்க. இவனை தேடி வந்துட்டு இல்ல நீ வந்துட்டு சாவக்கூடாது, அவன் கூட வாழணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து கண்டெய்னர் லாரியில என்ன பண்ணுவாங்க, ஷமீர் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஷமீர் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினோடனே நம்ம வித்யுத் மட்டும்தான் அங்க இருப்பாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு நார்மலா வேலை செய்யற மாதிரி செஞ்சு உள்ள இருந்துட்டு வித்யுத் வந்துட்டு உயிரோட காமிச்சிருவாரு. அவங்க எல்லாரும் கொன்றுங்கம்பாங்க. இவர் ஷமீர் கொல்லாத அப்படிம்பாரு. உடனே நம்ம சிவகார்த்திகேயன் என்ன பண்ணு தெரியாம ஷமீர் வந்துட்டு வித்யுத் வந்துட்டு உயிரோட கொண்டாந்து நம்ம இந்த கமாண்டோல இதுல கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து படம் அப்படியே போயிட்டே இருக்குது. பிடிச்சி பார்த்தீங்கன்னா வித்யுத் வந்துட்டு உயிரோட இருக்கிறது வந்துட்டு ஷமீருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஷமீர் வந்துட்டு வித்யுத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு ஹீரோயினை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவர் தூக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல பேசுற மாதிரி என்ன இருக்குது, இவரு சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு அரெஸ்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அந்த கமாண்டோட தலைவர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ போயிட்டு இருந்துரு, உன்னால பிரச்சனை வேணாம், ஆல்ரெடி ஒருத்தனை இறந்துட்டாங்க. ஏன்னா விக்ராந்த் வந்துட்டு இறந்து போயிடுவாரு அவர் பையன். நீ இது பண்ணிடாதன்னு சொன்னோன்னே, நான் தானே சார் வந்து கொண்டு போய் அவன்கிட்ட விட்டேன், நானே கூட்டு வரேன், எமோஷனா பேசுவாரு. அவர் உடனே என்ன சொல்லுவாருன்னா, இல்லப்பா நானே கூட்டு வந்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. இதுதாங்க படத்தோட வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும்.
அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்ணுவாருன்னா எல்லாரும் பார்த்த மாதிரி தான் வித்யுத் வந்துட்டு கொண்டு வந்து விடும்போது அங்க வந்துட்டு இவன் கொன்றுவார் சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஷமீரை கொன்றுவாரு. கடைசியா வித்யுத்தையும் வந்துட்டு இவர் கொன்றுவாரு. இதான் படம். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கிற வித்யுத் வந்துட்டு எப்படி குடிப்பாரு? குடிக்கிறவர் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. குடிக்கிறவங்க தம் அடிக்கலாம் பார்த்தா குண்டா இருப்பாங்க. குடிக்கிறவர் வந்து போதையிலே இருக்கிறவர் வந்துட்டு சிக்ஸ் பேக் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு அது புரியல. என்னடா இப்படிலாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கையில எடுத்துட்டு நம்ம வரோம். மெட்ராஸ்குள்ள வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அந்த கன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கணும்? அத கொண்டு வரணும். ரூ. 10 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, கரெக்டான ஒரு இதுல இருந்து தானே போய் குடுக்கணும். அப்போ குடிச்சுக்கிட்டே சுத்துவாரா? அது வந்துட்டு ஒரு நம்பவே முடியல என்னால அந்த ஒரு விஷயம். பாட்டு பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த சலம்புல பாட்டு ஒரு வருது பார்த்தீங்களா? அந்த ஒரு பாட்டு மட்டும் தான். அந்த பாட்டுமே வந்துட்டு ஆல்ரெடி பாட்டு டக்குன்னு அந்த ஃபிளாஷ்பேக் போகும்போது தான் 3 பாட்ட வந்துட்டு டக்குன்னு காமிச்சு முடிச்சு விட்டுறாங்க. அவ்வளவுதான் இந்த படத்தோட பாட்டு. பெருசா பாட்டெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கேட்கிற மாரி இல்ல. ஓகே. இந்த படம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படம் தான். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். ஏப்பா இதெல்லாம் நம்பவே முடியலையே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்புற மாதிரி படம் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல போயிட்டு கன்னு மாஃபியாலாம் எப்படி நடக்கும் ஃபர்ஸ்ட்? இது ஒரு ஐடியா பண்ணி ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த படத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த பட்சத்துல போய் நீங்க போய் இந்த படம் பார்க்கணும்னா ஓகே, நான் போய் இந்த படம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த படம் ஒர்த்து தான். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 10க்கு 7 தரேன். ஆனா இந்த கண்டெய்னர் வந்துட்டு கடைசியா இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு 60 கார்கிட்ட வந்துட்டு இடிச்சிட்டு கிளம்பும் போது அது நம்புற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா 2 கார் இருந்தாலே ஒரு கண்டெய்னர்னால அவ்வளவு இதெல்லாம் த்ரூ அடிச்சு தூக்கி முடியாது. ஒருவேளை ஸ்பீடா வந்தா கூட ஜம்ப் ஆகி போயிருக்கும். ஆனா அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து கண்டெய்னர் கிளம்பும் போது அந்த 50 60 காரை வந்துட்டு இடிச்சிட்டு போகுதுங்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் அந்த படத்துல வந்துட்டு நான் பாக்குறேன். இந்த படம் நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு தோணுனது, எனக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல படம்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுன வரைக்கும் நான் அந்த படம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் போய் மதராசிய படம் பாருங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் தோணும் பார்த்தீங்களா? இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்துக்கலாம்னு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்களும் போய் படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு படத்தோட ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணா.